ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தக் லைஃப் மூவி கர்நாடகா ஸ்டேட்டில் வெளியாகலை, பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்குண்டான ரீசன் என்னென்ன, இதெல்லாம் தாண்டி நம்ம கமல் வந்துட்டு ரீசெண்டாக என்ன பேசியிருந்தாரு, கன்னட ஸ்டேட்டில் இருக்கிற கன்னட திரையுலகத்துக்கும் தமிழ் திரையுலகத்துக்கும் இடையில கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் கையில் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக கன்னடா ஸ்டேட்டில் வந்துட்டு தக் லைஃப் இந்த மூவி ரிலீஸ் ஆகலைன்னா இந்த படத்துக்கு வந்துட்டு எத்தனை கோடி லாஸ் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் ஃபுல்ஃபில்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கெட் ஸ்டார்டட் மிஸ்டர் ஆர்கே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த தக் லைஃப் மூவி யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மணிரத்ன இயக்கத்தில் தான் திரிசா, சிம்பு, கமலஹாசன், அபிராமி எல்லா முக்கியமான ஆக்டர் எல்லா பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதாவது கர்நாடகா ஸ்டேட்டை தவிர இந்த வேர்ல்டு எல்லா முடுக்கலையுமே இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத ஓப்பனாக சொன்னாங்க. ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி ஜூன் 5ஆம் தேதி கர்நாடகா ஸ்டேட்டை தவிர உலகத்தில் எல்லா பக்கமுமே தக் லைஃப் அப்படிங்கிற மூவி வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ கமலஹாசன் வந்துட்டு பேசின விஷயம் நல்ல விஷயம் தான், அவர் பேசுனது உண்மையான ஹிஸ்ட்ரி தான். ஆனால் எதுக்காக கன்னட ஸ்டேட்டில் இருக்கிற முதல்வரில் இருந்தும் ஒவ்வொருத்தவங்களும் கன்னட மொழி பேசுகிற ஒவ்வொரு ஆக்டரும் சரி, ஒவ்வொரு டேரக்டரும் சரி, ஒவ்வொரு பீப்புள்ஸுமே ஏன் அங்கே இருக்கிற ஹைகோர்ட்டு கூட கமலஹாசன் வந்துட்டு எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்களே தவிர மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் கையில் எடுத்திருக்காங்க கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே. ஐ மீன் அந்த டாப்பிக்கை எதுக்காக பேசினார், சென்னையில் வந்துட்டு ஆடியோ லஞ்ச் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு. ஸோ எதுக்காக நம்ம கமலஹாசன் வந்துட்டு பாசமாக தான் பேசினாரே தவிர ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகணும், அந்த இடத்துல வந்து மொழி பிரச்சனை வரணும் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து முன்னே வச்சு அவர் பேச கிடையாது. அதாவது அந்த ஸ்டேட்டில் இருக்கிற சிவராஜகுமாரை பார்த்து உறவே உயிரே தமிழே அப்படிங்கிற டாப்பிக்கை வச்சு தான் என்னுடைய ஃபேமிலி தான் அங்கே இருக்கிற ஃபேமிலி அப்படிங்கிறத ஒரு பாசத்தோட பேசியிருப்பாரு ஆடியோ லஞ்சில். ஸோ இதுதான் இந்த பேசின ஒரு விவகாரம் தான் கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிற திரையுலகம் ஃபஸ்ட்டு கையில் எடுத்தாங்க. எதுக்காக கையில் எடுத்தாங்க அப்படின்னா அவர் பேசுனது தப்பு, தமிழ் மொழியிலிருந்து கன்னட மொழி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத அவர் எப்படி சொல்லலாம். ஏன் இன்னைக்கு அந்த நாட்டோட சிஎம்மாக இருக்க சித்தராமையா அவர் கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா லாங் பீரியட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க, எங்களுடைய வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க என்ன அப்படின்னு அவர் ஒரு பக்கம் தக் லைஃப் அப்படிங்கிறத கொடுத்தாரு. ஸோ இதுக்கு வந்து நம்ம கமலஹாசன் சும்மா இருப்பார், என்னால் மன்னிப்பு அப்படிங்கிறத கேட்க முடியாது. ஏன் கேரளாவில் நடந்த இந்த தக் லைஃப் இந்த மூவியோட ஆடியோ லஞ்ச் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த இடத்துல கூட என்னால் மன்னிப்பு அப்படிங்கிறது கேட்க முடியாது அப்படிங்கிறது அங்கே பேசும்போது அங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களுமே நம்ம தமிழ் மொழிக்கு வந்துட்டு ஆதரவு அப்படிங்கிறத தெரிவித்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம தமிழ் சினிமாவில் இருக்க முக்கியமான ஆக்டர் விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், ஏன் ரஜினியாக இருக்கட்டும், எல்லா பேருமே ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கூட கொடுக்கல. ஏன் அஜித்தை கூட விடுங்க, அவர் கூட இப்போ ரேஸுக்கு போயிட்டார், அதனால அவரால் இதை கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன் அரசியல் ரீதியாக விஜய் இருக்காரு, மக்களோட சூப்பர் ஸ்டாராக நம்ம ரஜினிகாந்த் இருக்காரு, இவர் கூட நம்ம கமலுக்கு வந்துட்டு ஆதரவு அப்படிங்கிறது தெரியல. ஏன் இன்றைக்கி இருக்க பொலிட்டிக்கல் டிஎம்கேல இருக்க ஒவ்வொரு பொலிட்டிக்கல் லீடருமே ஒவ்வொரு அமைச்சருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா கமல் பேசுனது சரிதாயா, ஸோ தமிழ்ல இருந்து தான் கன்னடம் பிரிஞ்சு, ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும், அவர் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு, எல்லாத்தோட சப்போர்ட் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர், ஐ மீன் டிஎம்கேல இருக்க பொலிட்டிக்கல் லீடர் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கமலஹாசன் மட்டும் கிடையாது, தமிழுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறதான் நான் இந்த பதிவு செய்கிறது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தமிழ் ஹிஸ்ட்ரி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு தமிழோட ஹிஸ்ட்ரி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோ இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஹிஸ்ட்ரி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறு அது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் ஷார்ட் ஃபார்மில். ஸோ நம்ம கமலஹாசன் வந்துட்டு ஆடியோ லஞ்சில் தமிழ் மொழியிலேருந்து கன்னட மொழி பிரிஞ்சு அப்படிங்கிற சொன்ன ஒரு வார்த்தைனால கர்நாடகாவில் வந்து கமலஹாசனோட ஃபோட்டோவை எரிச்சாங்க, காலில் வச்சு மிதிச்சாங்க, பேனர்லாம் கிழிச்சாங்க, ஃபோட்டோவை கிழிச்சாங்க, எல்லாமே ஒரு பக்கம் கிழிச்சு ப்ரொட்டஸ்ட்டாக கையில் எடுத்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் அப்படிங்கிறது ஒன்று நடத்தினாங்க. ஸோ இந்த கேஸ் வந்துட்டு அங்கே இருக்க ஹைகோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ ஹைகோர்ட்டில் வந்துட்டு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, கமலஹாசன் வந்து எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாரு அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். 2 நாட்டுக்கடையில் ரொம்ப பெரிய அளவில் போர் வந்த மாதிரி நம்ம கமலஹாசன் பேசின ஒரு விஷயம் கன்னடா சினிஃபீல்டில் இருக்க ஒவ்வொரு ஆக்டர், டேரக்டர், சிங்கர், ஆங்கர், அது மட்டும் இல்லாமல் சிவராஜகுமாரை தவிர எல்லா பேருமே இன்னைக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத முன்னே வச்சு போராட்டம் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அவர் பேசுனது சரிதான் அப்படிங்கிறத யாருமே ஏற்றுக்கிறதுக்கு முன்னே வரல. ஸோ அதனால தான் இது தொடர்பான ஒரு வழக்கு நம்ம கர்நாடகா மாநில ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு தொடர்பான வழக்கு அப்படிங்கிறத நம்ம கமலஹாசன் வந்துட்டு பல கேள்வி ஒரு பக்கம் எழுப்புனாங்க. ஸோ அதில் வந்து மன்னிப்பு கேட்கல அப்படின்னா பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு உயர்நீதி பக்கம் ஒரு பக்கம் சொல்ல, நிலம், நீர், மொழி இதில் எல்லாமே மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, கன்னடம் வந்துட்டு தமிழ்ல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்ல கமல் என்ன வரலாற்று ஆராய்ச்சியாளரா, அவருக்கு இப்படி சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன அருகதை இருக்குது? இன்றைக்கி நம்ம நாட்டில் ரொம்ப பதட்டமான சுச்சுவேஷனுக்கு கமல் தான் காரணம். ஆனால் அவர் மன்னிப்பு கேட்காம அலட்சியமாக இருக்கார். அவரே பிரச்சனை அப்படிங்கிறத உருவாக்கிட்டு அவரே அவருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத கேட்குறாரு. கமல் வந்துட்டு ஒரு பொது மனுஷன் தான்,
ஆனால் அவர் வந்து மன்னிப்பு கேட்கல. நான் சொன்னதான் சரி அப்படிங்கிறாரு அப்படின்னு ஹைகோர்ட்டில் இருக்க ஜட்ஜு வந்து ஒரு பக்கம் சொல்ல. ஸோ இதுக்கடையில் நம்ம கமலஹாசன் வந்துட்டு எந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு கோர்ட்டில் வந்து முன்ன வச்சார் அப்படின்னா, கன்னட மொழி அப்படிங்கிறதுல நான் சிரமப்படுத்துகிற எண்ணம் எனக்கு இல்லை. நம்ம கன்னடத்தை வந்து தாய்மொழியாக இருக்க மக்களோட எனக்கு ரொம்ப மரியாதை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. நான் எல்லாமே ஒன்று தான், ஒரே ஒரு ஃபேமிலி இருந்தால் எல்லா பேருமே வந்தோம். அதை தான் நான் வெளிப்படுத்துறதுக்கு நான் விரும்பினேன். நாம் எல்லாரும் ஒன்று தான். சினிமா ஃபீல்டை பொறுத்தளவில் தமிழும் கன்னடமும் மக்களை இணைக்கிற ஒரு பாலமாக தான் இருக்குது இன்ன வரைக்கும். ஸோ அப்படி தான் இருக்குமே தவிர இதை வந்து பிரிக்கிறதா அப்படிங்கிறத இருக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் கமல் வந்துட்டு ஓப்பன்டாக பேசினார். இந்த தப்பான புரிதலை வந்துட்டு எப்போ நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க? எல்லா இந்தி மொழிக்குமே நான் வந்துட்டு என்னுடைய சப்போர்ட் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நான் தனிப்பட்ட முறையில் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத இவர் வந்து பதிலை முன்ன வச்சார். ஸோ கடைசி வரைக்குமே நம்ம கமல்ஹாசன் வந்துட்டு கோர்ட்டில் மன்னிப்பு அப்படிங்கிறது கேட்கல. மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்காகவே தமிழ் மொழியை வெளிப்படுத்துகிற வகையில் நம்ம கமல்ஹாசன் வந்துட்டு அந்த இடத்துல 5 நிமிஷம் கிடையாது, 10 நிமிஷம் கிடையாது, 1/4 மணி நேரமாக அவருடைய வாக்குவாதம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இதுக்கு பின்னாடி தான் நம்ம கர்நாடகாவில் இருக்க ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஷியேஷன் அப்படிங்கிற நிறுவனத்தோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் வந்துட்டு ஒரு பக்கம் திட்டவட்டமாக தெரிவிச்சாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கர்நாடக திரைப்பட வர்த்தக சபையோட தலைவர் நரசிம்மலுக்கு வந்துட்டு கமல் வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதினார். அதில் கமல் வந்துட்டு எந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னா, கன்னடத்தை பற்றி நான் சொன்னது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இந்த நாட்டில் எல்லா மொழியுமே ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு அதிகமான நட்பு இருக்குது. ஒவ்வொரு மக்களோட நட்பு அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற பதிலை வந்துட்டு முன்ன வச்சார். ஸோ இதெல்லாம் தாண்டி கர்நாடக நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பீப்புளுமே அவங்க மொழி மேலே இருக்கிற நட்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் கன்னட மொழியை பற்றி நான் இழிவாக பேச கிடையாது அப்படிங்கிறத அந்த லெட்டரில் வந்துட்டு புரிதலாக திட்டவட்டமாக எழுதியிருந்தார் நம்ம உலகநாயகன் கமலஹாசன். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த வழக்கை வந்துட்டு ஜூன் 10ஆம் தேதி வந்து தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ அன்னைக்கு வந்துட்டு நம்ம கமலஹாசன் மேலே கோர்ட்டில் வந்துட்டு எந்த மாதிரியான தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அன்னைக்கு வந்துட்டு எந்த மாதிரியான அப்டேட் வந்துட்டு வெளியாக போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை. கர்நாடகாவில் தான் இந்த மாதிரியான பிரச்சனை கையில் எடுத்து ஒவ்வொருத்தவங்களுமே ப்ரொட்டஸ்ட்டாக எடுத்து போராடுறதுனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கமல் ஃபேன்ஸு, அதுக்கப்புறம் வந்து மக்கள் நீதி மையம், அதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகார்டு எல்லா பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அன்பு என்றைக்குமே மன்னிப்பு கேட்காது அப்படிங்கிற டாப்பிக்கை முன்ன வச்சு போஸ்டர் ஓட்ட ஆரம்பித்தாங்க. பேனர் எல்லாமே ஒட்டி கமல்ஹாசனோட ஃபேன்ஸு, பாடிகார்டன் எல்லா பேருமே இன்றைக்கி ஒரு பக்கம் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கமலை, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இப்படிலாம் ஒரு பக்கம் பண்ண போக கர்நாடகாவில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் அவனுங்களாம் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம கமல்ஹாசன் மேலே அதிகமான வெறுப்பு அப்படிங்கிறதான் நம்ம கர்நாடகா ஸ்டேட்டில் வந்துட்டு உருவாகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி, அதாவது போன வருஷம் வரைக்குமே 2024 எண்டிங் வரைக்குமே தமிழ் மூவி கர்நாடகா ஸ்டேட்டில் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு மூவியுமே கிட்டத்தட்ட 20 to 40 கோடி படத்துக்கு ஏற்ற மாதிரி வசூல் சாதனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் எடுத்து கொடுத்தாங்க. தக்கலை படம் இன்னைக்கு கர்நாடகா ஸ்டேட்டில் வந்துட்டு ரிலீஸ் ஆகலை. ஸோ இதனால இந்த மூவிக்கு எத்தனை கோடி லாஸ் ஆகும் அப்படின்னா 40 to 45 கோடி வரைக்கும் வசூல் சாதனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாதிக்கும். ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒரு 50 கோடி வரைக்கும் வசூல் சாதனை அப்படிங்கிறது அள்ளியிருப்பாங்க. ஸோ இது மூலயமா ப்ரொடியூசருக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகலை, அதனால 10 to 15 கோடி லாஸ் ஆகலாம். ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா 15 கோடி வரைக்கும் அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இது மூலிமா கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பெரிய பெரிய ஆக்டர் நடித்த தமிழ் மூவி நம்ம கர்நாடகா ஸ்டேட்டில் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல எவ்வளோ வசூல் சாதனை அப்படிங்கிறது படைச்சிச்சு அப்படின்னா, நம்ம ரஜினி நடித்த ஜெயிலர் மூவி, இந்த படம் 68 கோடி. நம்ம விஜய் நடித்த படம் லியோ, இது வந்துட்டு 42 கோடி. ஸோ ஒரே ஒரு படம் 80s எடுக்கிறதுக்கு கம்ப்ளீட் ஆகலை, 90s எடுக்கிறது கம்ப்ளீட் ஆகலை, 2000 இந்த இயரில் கம்ப்ளீட் பண்ணாங்க பொன்னியின் செல்வன். இந்த படம் வந்துட்டு நம்ம கர்நாடகா ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட 28 கோடி வசூல் சாதனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் வரலாறு அப்படிங்கிறது படைச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம விஜய் நடித்த கோட் படம் 28 கோடி. இதுக்கு முன்னாடி நம்ம கமலோட படம் ரிலீஸ் ஆச்சு விக்ரம். இந்த படம் வந்துட்டு நம்ம கர்நாடகா ஸ்டேட்டில் ஒட்டுமொத்தமாக 22 கோடி வசூல் சாதனை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் படைச்சு ஒரு பக்கம் ஆதரவு அப்படிங்கிறத நம்ம தமிழ் சினி ஃபீல்டுக்கு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ படம் நம்ம தமிழ் சினிமாவிலிருந்து ரொம்ப பெரிய ஆக்டர் நடித்த படம் எல்லாமே வசூல் சாதனை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஒரு ஹிஸ்ட்ரியை படைச்சு கொடுத்துருந்தாங்க நம்ம கர்நாடகா ஸ்டேட்டில். ஸோ அதே கர்நாடகா ஸ்டேட்டில் வந்துட்டு ஒரு படம் ரொம்ப ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்து இந்த வேர்ல்டவே வியக்கத்தக்கிற அளவுக்கு படம் எடுத்திருந்தாங்க KGF. இந்த KGF வரலாறு அப்படிங்கிறது யாராலுமே அழைக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு பக்கம் பேசினாங்க. ஸோ KGF 1 வந்து நல்லா இருந்தது, நல்லா பெட்டராக இருந்தது அப்படிங்கிற ஒரு பக்கம் சொல்ல போவேன். KGF 2 எடுத்தாங்க. மொத்த பணமே, அந்த படத்தோட பட்ஜெட்டோட மொத்த படமே நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக அழுகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்லணும். ஸோ இதுதான் ரியல் பார்ட்டு. ஸோ எத்தனை கோடி நம்ம KGF படம் 2 மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் வசூலாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 115 கோடி நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு பக்கம் அள்ளி கொடுத்தோம். அந்த அளவுக்கு அந்த படம் வச்சு செஞ்சாங்க. இருந்தாலும் நம்மளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கர்நாடகா ஸ்டேட்டுக்கு வந்துட்டு முழு ஆதரவு நம்ம கொடுத்தோம். எதுக்காக இன்னைக்கு வந்து நம்ம கமலோட படம் வந்து அங்கே ரிலீஸ் ஆகக்கூடாது,
இதுக்கு வந்து மன்னிப்பு தான் கேட்கணும் அப்படிங்கிற கான்ட்ரவர்சியை முன்னே வச்சு எதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. எந்த அளவுக்கு போராடினாலும் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது யாருனாலும் மறைக்க முடியாது. அங்கே இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜு வந்துட்டு மன்னிப்பு தான் கேட்கணும் அப்படிங்கிறத சொன்னாலும் நம்ம கமலஹாசன் வந்துட்டு இன்ன வரைக்கும் மன்னிப்பு அப்படிங்கிறத அவர் கேட்க மாட்டார். ஸோ இதுக்கப்புறம் தமிழ் மூவி நம்ம கர்நாடகா ஸ்டேட்டில் வந்துட்டு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழ் சினிமா இதுக்கப்புறம் கர்நாடகா ஸ்டேட்டில் வந்துட்டு ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. இதுக்கப்புறம் நம்ம கமலஹாசன் வந்துட்டு எந்த மாதிரியான தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ் மூவி வந்து அந்த ஸ்டேட்டில் ரிலீஸ் ஆகும் ஆகாது அப்படிங்கிற ஒரு பதில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதனால இன்னைக்கு வந்து படம் வந்துட்டு வெளியாகாமல் தடுத்துட்டாங்க. இருக்கட்டும், தமிழ் சினி ஃபீல்டுக்கும் கன்னட சினி ஃபீல்டுக்கும் இடையில இருக்கிற டச் அப்படிங்கிறது இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தெரியாது. கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்த ஒவ்வொரு ஆக்டராக இருக்கட்டும், சிங்கராக இருக்கட்டும், இல்லை சப் ஆக்டராக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், ஆங்கராக இருக்கட்டும், எல்லா பேருமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சினி ஃபீல்டுலையுமே. ஸோ இதுக்கு மேலே அவங்களுடைய கெரியர் அப்படிங்கிறது நாசமாக போகுமா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு தமிழனும் சரி, கன்னட மூவி வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பதிலை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.